ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம். இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்ப்போம். அதைத் தொடர்ந்து இன்னைக்கு நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு. இந்த செப்டம்பர் 11th அப்படிங்கிறது நம்மளுடைய கேலண்டர்ல ஒரு மறக்க முடியாத நாள் இல்லையா? ஸோ பல ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட்ஸ் இந்த செப்டம்பர் 11th நடந்திருக்கு. ஸோ இந்த நாள் நமக்கு இந்த கிரகநிலைகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு அஷ்டமி வேற. இன்றைய நாள் ஏதாவது ஒரு பேரிடர் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்புல நமக்கு வரக்கூடிய இந்த நாட்கள்லையுமே சில பேரிடர்கள் இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இது பிரகத் ஜாதகத்தின் வழியாக. ஸோ இன்றைய ராசி பலனுக்கு நம்ம கிரகநிலைகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கறது, அதோட சேர்ந்த ஒரு கேள்வியும் உண்டு. மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் விருச்சிகத்திலே இருக்கார் 8ஆம் இடத்துல. ஸோ பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்னைக்கு நண்பர்கள் உங்களுக்கு இது வரைக்கும் ரொம்ப டார்ச்சர் கொடுத்தவங்க, வெளியில சொல்ல முடியாம இருக்கும் இல்லையா சில பிரச்சனைகள் எல்லாம், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாளில் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு மைண்ட்ல டென்ஷன் இல்லாம மனசுல ஒரு ரொம்ப லைட்டா இருக்கக்கூடிய ஒரு டேயாக அமைகிறது. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். இன்று மேஷராசி அன்பர்களுக்கு நண்பர்களாலும் நன்மைகள் உண்டு. அஷ்டமி திதி மற்றும் இந்த சந்திராஷ்டமமாக இருக்கிறதுனால தேவியை பிரார்த்தனை செய்யலாம். ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தி உண்டு. எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் கிடைக்கும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு நல்ல ஒரு குடும்பத்தில் ஒற்றுமையும் தைரியத்தையும் கொடுப்பார். வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கலாம். இன்று பங்கு சந்தையின் முடிவுகள் வெற்றியை தரும். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் நல்ல ஒரு உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. அஷ்டமி திதியான இன்று பைரவரை வணங்கலாம். மிதுன ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனக்குறைகள் மனக்கவலைகள் இல்லாத நாளாக இருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றியும் இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு இன்று அனைத்து விதமான ஒரு பிரச்சனைகளையும் தீர்த்து மன தைரியத்தை கொடுப்பார். முருகப்பெருமான் ஆலய தரிசனம் சிறந்தது. இன்று முருகன் ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். கடகராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசினியர்களுக்கு ஒரு சின்ன சின்ன மனக்குறைகள் இருந்தாலும் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. கொடுக்கல் வாங்கல் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இன்று இந்த கடகராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. விநாயகர் ஆலய தரிசனமும் மற்றும் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகளும் நன்மை தரும். சிம்மராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் சிம்மராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். பல ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த வேலைகளில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு குறிப்பிட்ட நண்பர்கள் மூலமாக இன்று நல்ல செய்திகளும் வரும். இன்று காலை வேளையில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகளை பெறலாம். இன்றைய நாளில் சிம்மராசி அன்பர்களுக்கு கனவுகள் நிறைவேறும். கன்னிராசி நேயர்கள் இன்று விநாயகர் ஆலய தரிசனம் சிறந்தது. அஷ்டமி திதியான இன்றைய நாளில் பைரவரை வணங்கலாம். வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் தீரும். இன்று மறைமுக எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும். கன்னிராசி நேயர்கள் இன்று வீரபத்ரரை வணங்கலாம். துலாம் ராசி நேயர்கள் இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு தரக்கூடிய நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சங்கடங்களில் உங்களுக்கு வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அதுவும் உங்களுக்கு சாதகமாக மாறும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று அனுகிரகத்தை தருவார். இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. இன்று பல ஆண்டுகளுக்கு பிறகு நண்பர்களை சந்திப்பதில் சந்தோஷங்கள் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு எண்ணங்களும் நல்ல ஒரு மனதில் திருப்தியும் குடும்பத்தில் சந்தோஷங்களும் உண்டு. சந்திரனினுடைய 7ஆம் இடத்தில் குரு இருப்பது குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிற நாள். ஒரு சிலருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும். அஷ்டமி திதியான இன்று ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை வணங்கலாம். கடன் தொல்லைகள் இருப்பவர்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும்.
இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம் பெற்று கேதுவுடன் இருப்பதனால் இன்றைய தினத்தில் நீங்கள் கடன் வாங்குவதும் கொடுப்பதும் வெற்றியை தரும், லாபத்தையும் தருவதாகவே அமையும். தனுசு ராசி நேயர்கள், ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்த பெற்றோர்களால் நன்மைகள் நடக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் மனதில் இருக்கக்கூடிய தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கனவுகள் நிறைவேறும் மற்றும் புதிய வேலை மாற்றங்கள், புதிய வேலை வாய்ப்புகளும் வெற்றியை தருவதாகவே அமைகிறது. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியனின் சஞ்சாரம் உங்களுக்கு தந்தையிடத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள் மற்றும் சொத்து தகராறுகளிலிருந்து நீங்கள் வெற்றி பெறலாம். மகர ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதும் மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு தருவதாகவே அமைகிறது. மகர ராசி நேயர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் நல்ல ஒரு சௌக்கியமும் முன்னேற்றத்தையும் பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கல் மற்றும் குடும்ப சௌக்கியத்திலேயும் நல்ல ஒரு மன ஆறுதலும் நிம்மதியும் உண்டு. வீரபத்ரரை வணங்குவது இன்று உங்களுக்கு வெற்றியை தரும். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நாளாக அமைகிறது. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல ஒரு செய்திகள் வருவதும் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சௌக்கியங்களும் வெற்றியை தரும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கை கொடுக்கும். இன்று புதன்கிழமை அஷ்டமி திதியில் அகோர வீரபத்ரரை வணங்கலாம். மீனராசி நேயர்கள், இன்று அன்னதானங்கள் செய்வது நல்லது. கிரக நிலைகளில் இன்று உங்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தகராறுகளோ அல்லது மனஸ்தாபங்களோ வரலாம். கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்களால் இன்று உங்களுக்கு சற்று ஏமாற்றங்களும் காத்திருக்கிறது. புதன்கிழமை அஷ்டமி திதியில் மகாவிஷ்ணு ஆலயம் சென்று கருடனுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். எதிரிகளால் இருக்கக்கூடிய மனக்குறைகள் தீரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். பெற்றோர்களின் கண்முன்னே குழந்தைகளின் வாழ்க்கை சரியாக அமையாமல் போவது எந்த மாதிரியான தோஷமாக அமையும்? ஐ திங்க் 99% எல்லாருமே அந்த ப்ராப்ளத்தில் தான் இருப்போம். அது தோஷம் இருக்கோ இல்லையோ. லக்னத்துலேருந்து 5ஆம் இடம் புத்திர பாக்கியம் அப்படின்னு சொன்னாலும் குழந்தைங்க நல்லா இருக்காங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்னா கூட அம்மாமார்களுக்கு மனசில் நல்லா இருக்காங்க, ஆனால் திருஷ்டிப்படாமல் இருக்கணும், அந்த குழந்தைங்க நல்லா இருக்கணும், பேரம்பேத்தி நல்லா இருக்கணும். ஸோ இது டீஃபால்ட்டாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண உணர்வு தான். அதனால் குழந்தைங்க நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அடிப்படையில் வெதர் தோஷம் இருக்கோ இல்லையோ. இப்போ ஜாதகத்தை நம்பாதவர்களும் கூட மனசில் ஒரு சின்ன அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ நம்ம பண்ணிடலாமேன்னு. இப்போ பிள்ளைங்கள்லாம் ஒரு வெளிநாட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்கக்கூடிய தாத்தா பாட்டியோ இல்லை மாமாவோ யாராவது அந்த குடும்பத்தின் அக்கறை எடுத்துக்கொண்டவர்கள், நான் கேட்டேன், நீங்கள் சொன்னதே கூட கேட்டேன், 7.5 சனியில் இப்படி வரும்னு சொல்கிறாங்க, ஐயோ பேரனுக்கு 7.5 சனி வருது. இப்போ இவங்களுக்கு அது குழந்தைங்களா கூட இருக்காது, குழந்தைங்களோடைய குழந்தை தான். பட் ஸ்டில் இவங்க அந்த பயத்திலே இருப்பாங்க. ஸோ ஒரு குடும்ப நலனுக்காக ஒரு குடும்பத்தில் குழந்தைகள் நல்லா இருக்கணுங்கிறது தோஷம் இருந்தால்தான் கவலை வருங்கிறதே கிடையாது. அது தோஷம் இல்லாட்டாலும் ஒரு பொறுப்புள்ளவர்களுக்கு அந்த மனசில் ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும். இது உலக நீதி அப்படின்னு சொல்லலாம். பசங்களை பற்றி கவலையே இல்லாத அம்மாமார்களும் அப்பாமார்களும் இருக்கத்தான் இருக்காங்க. அது பொறுப்பு இல்லாத பெற்றோர்கள் இருப்பாங்க. நம்ம இந்த பொறுப்பு இருக்கிறவங்கள பற்றி இன்றைக்கி நம்ம சொல்லும் பொழுது 5ஆம் இடத்துல நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க நல்லாவே இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருக்கும். அதனால் குடும்ப சௌக்கியம் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு அதுக்காகத்தான் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத வச்சாங்க. ஸோ நம்ம முன்னோர்கள் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலுமே அது காரணம் காரியம் இல்லாமல் இருந்ததே கிடையாது. இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் இப்படிப்பட்ட ஒரு அருமையான கேள்வி கேட்டார். அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.